சிட் ஃப்ரீக்வன்சிங்கிற சேனல் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு டெக் பாஸ் சுதர்ஷன் எங்கேயோ போயிருப்பாங்க. படி Samsung Galaxy S10 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் தான் உலகத்தோட ஃபர்ஸ்ட் 5G போன் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னையா சொல்ற? எஸ், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத சாம்சங்கோட 5G ஃபேக்ட். சாம்சங் அப்படின்ற கம்பெனி ஒரு 5G போன் ஸ்மார்ட் போன் மட்டும் உருவாக்குறவங்க இல்ல, அதை சார்ந்த நெட்வொர்க் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி உருவாக்குறவங்க தான். இல்ல ஒருவேளை இந்த மாதிரி க்ளீன் ஸ்கிரிப்டா வராம பாயிண்டர்ஸா லைக் இந்த பாயிண்ட் சொல்லுங்க, இந்த பாயிண்ட் சொல்லாதீங்க, போனை வந்து தண்ணியில தூக்கி போட்டு காட்டுங்க, கீழே தூக்கி போட்டு காட்டுங்க, ஆனா தூரமா தூக்கி போட்டுறாதீங்க, ஒரு 4 அடியில இருந்து மட்டும் போடுங்க, இந்த மாதிரி பிரீஃபா வந்துட்டு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை பேஸ் பண்ணி அவங்க ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்டை இந்த ஏஜென்சியோட கைடன்ஸ்க்கு கீழே வந்து ரெடி பண்ணுவாங்க. அவனால கையிலேயே பிடிச்சிருக்க முடியாது. அவனும் இந்த பிராண்ட் கிட்டையெல்லாம் காசு வாங்கிட்டு ஃபேக்காக ரிவ்யூ போட்டு தான் இருந்திருப்பான். நம்மளும் கோமட்டையிலாட்டம் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அவனுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் அவனோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சுதர்சன் மாதிரி ஒரு ரிவ்யூ பண்ணுறக்கு ஒருத்தன் பிறந்து வரணும்ப்பா, அவனை மாதிரி ரிவ்யூ பண்ணுறக்கு இந்தியாவிலேயே ஆள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவன் எந்த ப்ராடக்ட் சொல்கிறானோ அதை கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அப்படிங்கிறவர்களும் அவன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. பிக் பாஸ் நான் பொறுத்த வரைக்கும் அவர் மாதிரி ரிவ்யூ நல்லா, ஏன்னா அவர் ரிவ்யூ பார்த்தா நானே ஃபோன் வாங்குவேன் நான், ஏன்னா அவர் நல்ல ரிவ்யூ பண்ணுவார், நல்ல கண்டென்ட் கிரியேஷன் நல்லா இருக்கும். அவங்களோட மனசை மாற்றுறது யாரு? அவங்க தான் நம்ம சிட் ஃப்ரீக்வன்சி. என்ன சிட் ஃப்ரீக்வன்சின்னு இருக்கேன், யார் அவங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு யூடியூபர். அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்ணுறதுல பிரில்லியண்ட்டான ஆள். ஒரு ஸ்கேம் நடக்குதுன்னா அந்த ஸ்கேம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கேமில் என்னென்ன பண்ணாங்க, அந்த ஸ்கேம் பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, இது எப்படி பண்ணாங்கங்கிறத கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கேம் எக்ஸ்போஸ்ட் வீடியோவாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் உண்மைத்தன்மை 100% கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்கேம் பண்ணவனே ஆமாப்பா அந்த வீடியோவில் இருந்ததெல்லாம் கரெக்டு தான், நாங்கள் ஸ்கேம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவா. இந்த ஃபேமிலி பிசினஸ் சொல்லியாச்சு. இந்த ஃபேமிலியில யாரெல்லாம் இருக்கா? நம்ம கவுன்சிலர் அங்கிள் போயிட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ் மதிக்காம நடப்பாரா? மாட்டாரு. அதே மாதிரி இந்த சிந்திங்கா என்டர்பிரைசஸோட எம்டி, இந்த குடும்பத்தோட அச்சாணி அப்படின்னு அவங்களோட அன்பா அழைக்கப்படுற நம்ம அஞ்சு அக்கா. இன்ஃபர்மேஷன் பேசிஸ்ல மட்டுமே எங்க அஞ்சு அக்கா இந்த லைசன்ஸ், இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் இது தெரியாம இருப்பாங்களா? மாட்டாங்க. அடுத்தது நம்ம தயாலு அக்கா. தயாலு டிசைன்ஸ் ஒரு லீகலி பைண்டட் அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவ்வளோ ப்ரைட் எடுத்துக்கிற தயாலு அக்கா. ஃபேமிலி பிசினஸ், அதுவும் என்ன மாதிரி பிசினஸ்? சில்ட்ரனுக்கு, பிரெக்னென்ட் விமன் எல்லாருக்குமே ப்ராடக்ட்ஸ் விற்கிற ஒரு சென்சிட்டிவான பிராண்ட். இதுல போயிட்டு லீகலி பைண்டடா இல்லாம இருப்பாங்களா? சொல்லுங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியான வீடியோ போடுறவங்க தான் நம்ம சிட் ஃப்ரீக்வன்சி. இப்போ ரீசெண்டாக அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே என்னடா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. அதில் அவங்க டிசிஷன் எடுத்த மாதிரி சொன்னாங்க. அந்த டிசிஷன் எதுக்காக எடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஆக்சுவல் கண்டென்ட் விட்டுட்டு ஒரு ஸ்லிப்போட கண்டென்ட் வச்சுட்டு நீங்க வந்துட்டு ஸ்லிப்போட கண்டென்ட் சொல்றீங்க, போட்டு காட்டுறீங்களே. இந்த மாதிரி சின்ன விஷயத்த பெரிய விஷயமா மக்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி யார் போடுவான்னு பாத்தீங்கன்னா, இவன் மேல இருக்கான், இவனை பிடிச்சி கீழே எடுத்துட்டு நம்ம மேல போலாம், சோ நம்ம வந்து குரோ ஆகலாம், நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கிறவங்க தான் போடுவாங்க. நீங்க இப்பதான் இந்த விஷயத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்றீங்க. நான் ரெகுலரா இந்த மாதிரி விஷயத்தை தான் பண்ணின்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுதர்சனை வச்சு செய்ய போகிறோம், வறுத்தெடுக்க போகிறோம், ரோஸ்ட் பண்ண போகிறோம், என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வாங்க நிறைய வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டெக் பாஸ் சுதர்சனோட லீலையெல்லாம் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ தான் இந்த வீடியோ வந்து சூடு பிடிக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, அரதா கிரியேட்டர்ஸ்னு ஒரு கம்பெனிங்க. அந்த கம்பெனியில் 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேர் இன்வெஸ்டிங் பார்ட்னரு, ஒருத்தர் வந்து ஒர்க்கிங் பார்ட்னரு. இன்வெஸ்டிங் பார்ட்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் நம்ம விஜய் கார்த்திகேயன், முருகேசன். ஒர்க்கிங் பார்ட்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் நம்ம சுதர்சன். இவங்க 3 பேரும் ஈக்குவலாக அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. இவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பும் வேற லெவலில் இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியை வந்து வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்பாங்க, நல்ல கேமரா வச்சு எடுத்திருப்பாங்க, நல்ல எடிட்டிங் ஸ்டைலை மேக் பண்ணியிருப்பாங்க. படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். இதுதான் இன்ஃபினிக்ஸ் 040 இதான் அவங்களோட டாப் லைன் அப்னு நினைக்கிறேன். யூசுவலா ஸ்மார்ட் ஹார்ட் நோட் ஜிடின்னு ஒரு கேமிங் சீரிஸ் கூட இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி அவன் சத்துக்கு மீறி பண்ற ஒரு சீரிஸ் அப்படின்னா இந்த 0 சீரிஸ். அதுவும் நம்ம சுதர்சன் பத்தி சொல்லணுமா, என்னாமா பர்ஃபார்ம் பண்ணுவாரு. அவர் மாதிரி நடிக்கிறதுக்கு வேற ஒரு யூடியூபரே கிடையாது. அந்த அளவுக்கு செமையா நடிக்கக்கூடிய ஆளு. நடிக்கிறாருங்கிறது இப்போதான் தெரியும். அதுக்கு முன்னாடியெல்லாம் பர்ஃபார்மருங்க. ஒரு ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணாருன்னா மக்கள் எல்லாம் பார்த்தானா, ஆனால் இவர் மாதிரி ரிவ்யூ பண்ணுறதுக்கு உலகத்தில் ஆளே கிடையாது. சூப்பராக ரிவ்யூ பண்ணுறாரு, குப்புறப்படுத்து ரிவ்யூ பண்ணுறாரு, மலக்கப்படுத்து ரிவ்யூ பண்ணுறாரு, தண்ணியில் போட்டு ரிவ்யூ பண்ணுறாரு, உடச்சி பார்த்து ரிவ்யூ பண்ணுறாரு. 1 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் வாங்கி 30 நாள் ஒரு போனை யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணுறாரு. வேறு லெவலில் ரிவ்யூ கொடுக்குறாருப்பா. இவர் சொல்கிற ப்ராடக்ட்டை நான் கண்ணை மூடி வாங்கித்தாவே அப்படிங்கிற அளவுக்குலாம் மக்கள் வந்து கண்மூடித்தனமாக நம்ம சுதர்சனை நம்புனாங்க. பொதுவாகவே ஒரு ஃபோல்டபிள் வாங்கணும்னு நினைச்சாலே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு வர்றது என்ன தெரியுமா? ஃபோல்டபிளா? அவ்வளவு விலை கொடுத்து வாங்கி போச்சுன்னா கீழே விழுந்தா சோலி முடிஞ்சிடும். நார்மல் போனுக்கு போட்டா ஒரு டிஸ்பிளே போகும், ஃபோல்டபிள் போட்டா 2 டிஸ்பிளே போச்சுன்னா இதெல்லாம் இருந்துச்சு, நம்மளும் பார்த்துருப்போம். அதனாலேயே அந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே டாப் லெவலுக்கு போயிடுச்சு. டெக் சேனல்லையும் இவங்க சேனல் தான் நம்பர் 1 அப்படிங்கிற அளவுக்குலாம் போயிடுச்சு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் சுதர்சன் தான். அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நல்லா தான் போயிட்டு இருந்தது. புதுசாக ஒரு ஸ்டூடியோ கூட காமிச்சாங்க கடைசியாக. அந்த ஸ்டூடியோ கூட வாவ், என்னப்போ ஒரு டெக் சேனலால் இவ்வளோ பெரிய ஸ்டூடியோ நடத்த முடியுமா அப்படிங்கிற அளவுக்குலாம் ஆச்சரியப்பட்டோம்.
அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா சுதர்சன் வேற ஒரு சேனல்லேருந்து வீடியோ போடுறாரு, ஐ குவிட் டெக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பாச்சு, என்னப்பா இப்போ டெக் சூப்பர் ஸ்டார்னு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கிற, என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டதுக்கு, எஸ், நீங்கள் டைட்டிலில் தம்ப்நெயிலில் பார்த்த விஷயம் வந்து உண்மைதான். ஐ குவிட் டெக் பாஸ். நான் மட்டும் கிடையாது, என்னோட மொத்த டீம். ஏன் நிற்கிறீங்க, வாங்க. ஏன் நாங்கள் வந்து அந்த சேனலில் எங்களோட ஓன் கண்டென்ட் தான் போட்டிருந்தோம். அப்புறம் ரொம்ப வருஷமாக போக இப்போ 90% வந்து அந்த சேனலில் எங்களை பெய்டு வீடியோஸ் தான் போட சொல்கிறாங்க. ஒரு 10% தான் நாங்கள் சொந்தமாக எடுத்து போட முடியுது. எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. எங்களோட க்ரியேட்டிவிட்டியெல்லாம் வந்து அந்த சேனலில் யூஸ் பண்ண முடியல. அதுபோக இப்போல்லாம் ரொம்ப காசு தான் வந்து ஒரு ஏஜென்சிக்கிட்ட இருந்து பணம் வாங்குறது மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுருக்காங்க. ஒரு விளம்பர கம்பெனி மாதிரி ஆகிப்போச்சு எங்களுது. வீடியோவில் நீ வேற ஏதாவது இருந்தால் சேஞ்ச் இருந்தால் சொல்லு, சேர்த்து இதை இன்கார்பரேட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தேன். இவங்க டிவைஸ் லேட் ஆனப்பட்டும் நம்ம வீடியோ லேட்டாக கொடுக்கட்டும், இதெல்லாம் வேண்டாம். நம்ம கேட்க வேண்டியது கேம்பெயின் டீட்டெயில் எங்கன்றது தான். அதனால் அந்த சேனலில் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு விரும்பலை. ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு வந்தோம், கேட்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் நாங்கள் வெளியே போகிறோன்னு சொல்லிட்டோம். சரி போய்க்கிங்கன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் வெளியே வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை சுதர்சன் முன்னால் தான் வந்து இந்த சேனல் வளர்ந்துச்சு. நீ வேணும் இந்த சேனல் வச்சுக்கோ, ஒரு 15 கோடி ரூபா பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க. 15 கோடிக்கு ஒரு மிடில் கிளாஸ் பையன் எங்கெங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரிலாம் பேசினாரு. அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். நம்மளே வந்து என்னடா இப்படியெல்லாம் ஆகிப்போச்சே, சுதர்சன் வந்து அந்த சேனல்லேருந்து இப்படி வெளியே வந்துட்டா, அப்படியே இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இவர் மாதிரி உத்தம உலகத்திலே கிடையாது. ஏன்னா நானும் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன், இவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்ட்டு சப்ஸ்கிரைபர் அடின்னு அடித்தாங்க. இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் அடித்து அதே கையை அடுப்பில் கொண்டு போய் வச்சுருக்கானுங்க. ஓகே, நேற்று வந்து தாடியோட வச்சு வெர்டிக் பேசியிருக்கேன், சரிங்களா? நான் இப்போ போய் ஃபுல்லாக ஷேவ் பண்ணி க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவேன், ஒரு எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடி ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு போட்டு நடுவில் கொஞ்சம் தாடி இருக்க மாதிரி வச்சுட்டு அடுத்து நிறைய தாடி இருக்க மாதிரி அப்படின்றப்ப லாங் டேர்ம்ன்ற ஒரு ஃபீல் வந்துடும். நான் மேபி ஒரு வாரம் யூஸ் பண்ணியிருந்தா அது ஹீட்டான இஷ்யூ தெரிஞ்சிருக்கும், பேட்டரி இஷ்யூ தெரிஞ்சிருக்கும், இவ்வளோதான். இது எல்லாமே என்னோட வாய்ஸ் தான், நான் தான் பேசினேன். ஏன் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸு என்ன சொல்கிறீங்க? நான் ஆல்ரெடி ஒரு பர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருந்தேன். அந்த பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் தனி சேனல் ஆரம்பித்து அந்த சேனல்லையும் பர்ஃபார்ம் பண்ணுறான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அடடா கிரியேட்டர்ஸ் கம்பெனி இந்தளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் சுதர்சன் தான் சொன்னேன். அப்போது ஒரு கண்டென்ட்டை எப்படி பண்ணணும், எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றலாம், எப்படியெல்லாம் ஒரு ஏஜென்சியை மிரட்டி அவங்கக்கிட்ட கேம்பெயின் வாங்கலாம், அவங்கக்கிட்ட ஒரு ப்ரொமோஷன் வாங்கலாம், அவங்கக்கிட்ட ஒரு கிவ் அவே வாங்கலாம் அப்படிங்கிற எல்லா ஐடியாவும் எல்லா முள்ளமரித்தனமும் கொடுத்தது சுதர்சன் தான். ஏன்னா அந்த இன்வெஸ்டிங் பார்ட்னருங்க ஓரளவுக்கு மூளை இருந்தாலும் சுதர்சனோட மூளை தான் ஈவரமான ஒரு மூளை. இப்படியெல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படின்ட்டு ஏஜென்சிக்கிட்ட இத்தனை லட்சம் வாங்க அப்படிங்கிறான். அது எல்லா ஆதாரமும் இந்த சிட் ஃப்ரீக்வன்சி சேனலில் தான் வந்துச்சு. இவங்களோட வண்டவாளம்லாம் எப்படி வெளியே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அடடா கிரியேட்டர்ஸோட இன்வெஸ்டிங் பார்ட்னர் இருக்காங்க பார்த்தீங்களா, விஜய் கார்த்திகேயனும் முருகேசனும். இவங்க வந்து ஒரு வேலையை பண்ணி விட்டாங்க. கடைசியில் இவங்களுக்கே வந்து ஒரு ஆப்பாக வந்து முடிஞ்சிருச்சு. இவங்க வந்து சுதர்சனை வந்து இப்போ ஒரு தனி சேனல் ஆரம்பிச்சிட்டா அவனும் ஒரு ஃப்ராடு தான், நாங்களும் ஃப்ராடு தான், அவனும் ஒரு ஃப்ராடு தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவங்க இத்தனை வருஷமாக வச்சுருந்த ஆடியோஸு வீடியோஸு கான்வர்சேஷன் மெசேஜஸ்ஸு எல்லாமே ஒரு 2 GB பக்கமாக பேக்கப் எடுத்து இது யாராச்சும் கொடுத்து இவர் ஃப்ராடுங்கிறது ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சிட் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற சேனலில் நீங்கள் இதை கொடுத்து பேசுங்க, நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போங்க, ஏன்னா இவன் மிகப்பெரிய ஃப்ராடு, அதுக்குண்டான ஆதாரமெல்லாம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கார்த்திகேயனும் முருகேசனும் சேர்ந்து சிட் ஃப்ரீக்வன்சி கிட்ட அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் ஒப்படைச்சிருக்காங்க. அண்ட் அந்த ட்ரஸ்ட்டுங்கிறது வந்துட்டு சம்ஹவ் பில்ட் அண்ட் அது வந்து ஐ டோன்ட் டேக் இட் லைட்லி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள், நான் வந்து ஒரு ஃப்ராங்காகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். அது என்னன்னா, ஒரு விஷயம் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அது நான் வந்து ஒரு அசம்ஷன் பேசிஸில் லைக் ஓகே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஓகே இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், நான் வந்து கேப்ஸ் ஃபில் பண்ணுறதில்ல. எனக்கு ரொம்ப சிம்பிள் தான். இஃப் யூ வாண்ட் மீ டு வந்துட்டு ஓகே உங்களுக்கு உங்களோட சைடு நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க, அந்த சைட் ஃபஸ்ட்டு எனக்கு கன்வின்ஸ் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐ வாண்ட் டு நோ சம் ப்ரூஃப்ஸ். ஏன்னா நீங்கள் உங்கள் சைட் சொல்கிறீங்க, அவங்க உங்கள் சைட் சொல்கிறாங்க. ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன், நானும் முருகேஷும் நீங்களும் இருக்கிற மாதிரி ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, அந்த குரூப்பில் நாங்கள் எங்ககிட்ட என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஷேர் பண்ணுறோம். ஆல்ரைட். சிட் ஃப்ரீக்வன்சியும் வந்து அவங்க வந்து இந்த கான்வர்சேஷனு இவங்க பேசின டெக்ஸ்ட் மெசேஜஸ்ஸு அப்புறம் இவங்க எந்தெந்த பிராண்ட்கிட்டெல்லாம் வந்து பணம் வாங்கினாங்க இப்படிங்கிற கம்ப்ளீட் மேட்டர்ஸ் அந்த டேட்டாவில் இருந்தனால வச்சு செஞ்சு விட்டாங்க. ஏன்னா சிட் ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி இந்த ஸ்கேமில் எக்ஸ்போஸ் பண்ணுறதில் நம்பர் 1 நாள் தெளிவாக ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. அவங்க கையில் இந்த மேட்ரு கிடைச்சா சும்மா வருவாங்களா, அதனால் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டோட்டல் அடடா கிரியேட்டர்ஸோ டெக் பாஸோ அதுக்கப்புறமா டெக் சூப்பர் ஸ்டார் எல்லா சேனலுமே க்ளோஸு. சரி, அப்போ டெக் பாஸ்ல வந்துட்டு 99% பெய்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் சுதர்ஷன் சொல்றாரு, அது உண்மையா அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நீங்க கேட்குறீங்க அப்படின்னா உண்மைதான். 99%லாம் இல்லை, 99.9% கண்டென்ட் பெய்ட் கண்டென்ட் தான்.
சரி, அப்போ மிஸ்டர் மிஸ்டர் விஜய் கார்த்திகேயன், எஸ் விஜய் கார்த்திகேயன், மிஸ்டர் முருகேஷ் இருக்காரு இல்லையா, அவங்க 2 பேருமே வந்து இந்த பெய்ட் கண்டென்ட் தான் ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டா அதுவும் உண்மைதான். அந்த அளவுக்கு அந்த வீடியோ இருந்துச்சு, வச்சு செஞ்சுட்டாங்க மக்களுக்கு. அது என்னடா இப்படி ஒரு ஃப்ராடு பசங்கிட்டயாடா இத்தனை நாளாக சப்ஸ்கிரைபராக இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு சிட் ஃப்ரீக்வன்சி வந்து அந்த 3 பேர்த்தையும் வச்சு செஞ்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அறிய வேண்டாமா, நீங்களும் தான்டா சேர்ந்து அந்த கான்வர்சேஷன் இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற போது அப்போ உங்களையும் சேர்த்து தானே வச்சு செய்வாங்க. அடதா கிரியேட்டர்ஸ் என்ன நினச்சிட்டாங்கன்னா சுதர்சன் மட்டும்தான் வந்து தப்பு பண்ணிட்டாங்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க. அதனால நம்ம சேனல் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கும், சுதர்சனுக்கு மட்டும்தான் அடி வாங்குவான்னு நினச்சிட்டாங்க. ஆனால் சிட் ஃப்ரீக்வன்சி 3 பேர் ஒரே குட்டையில் வந்து மட்டையை தாண்டா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி விட்டாங்க. இப்போ டோட்டல் டேமேஜ் அடதா கிரியேட்டர்ஸ்க்கும் டெக் சூப்பர் ஸ்டாருக்கும். இந்த ஸ்கேம் வந்து வெளியே வந்தனால சுதர்சனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த ஸ்கேமை ஒத்துக்கிற மாதிரியும் இல்லை. இவர் வந்து ஐ எம் சாரின்னு சொல்லி ஒரு தமிழில் வச்சு ஒரு வீடியோ போடுறாரு. ஆனால் அந்த வீடியோ பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் ஆமாம் இந்த தப்பு பண்ணதெல்லாம் கரெக்டு தான், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மனசார ஒத்துக்காம, நான் வந்து அங்கே வேலை தான் செஞ்சேன், அவங்க சொன்னதை தான் நான் செஞ்சேன், அவங்க தான் இப்படியெல்லாம் பேச சொன்னாங்க, இப்படியெல்லாம் வாங்க சொன்னாங்க, அதனால் நான் செஞ்சேன். ஏன்னா அங்கே நான் வேலைக்கு தான் இருந்தேன். ஒரு கம்பெனியில் ஒரு எம்டி வந்து சொல்கிறாருன்னா அதை ஒரு ஸ்டாஃபாக ஒரு ஒர்க்கராக நம்ம அதை செஞ்சு தானே ஆகணும், அதைத்தான் அங்கே நான் செஞ்சேனே தவிர்த்து நான் நல்லா செய்யலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறானே தவிர்த்து ஆமாம் நான் தான் பண்ணேன், அதனால் இந்த மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், உண்மையான ரிவ்யூஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு கரெக்டான ப்ராடக்டை நான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்காம, நாங்கள் வேலை தான் செஞ்சேன், அவங்க சொன்னதை செஞ்சேன், நானாலாம் செய்யலைன்னு சொல்லிட்டு இன்னமும் ஃப்ராடுத்தனமாக போய் பேசிட்டு தான் திரியிறான் இந்த சுதர்சன். அதெல்லாம் எம்ப்ளாய்ஸ்க்கு சரி, நீங்க தான் ஒர்க்கிங் பார்ட்னர் ஆச்சே. நான் வந்து இதில் ஷேர் ஹோல்டர், ஒர்க்கிங் பார்ட்னர். எந்த கம்பெனில எம்ப்ளாய்க்கு 1/3 ஷேர் தருவாங்க? ஒரு எம்ப்ளாய் தான் ஓனரை பார்த்து பிராண்ட் கிட்ட வந்து ப்ரமோஷன் கேட்டு தொல்லை பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுப்பாரா? நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ புஷ் பண்ணுங்க. அப்ப நான் இந்த வீடியோ எடுத்துட்டேன், அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்க. இப்படி இருக்கிற போது அவனோட ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்ஸ்கிரைபராக இருந்தவங்களா கழுவி கார் துப்பிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் மெனக்கெட்டு உட்காந்து ஒவ்வொரு கமெண்ட்டாக டெலீட் பண்ணிட்டு இருந்தா நம்ம சுதர்சன். ஏன்னா ஒரு சேனலில் ஒரு வீடியோ கீழே ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே இவன் ஃப்ராடு போல இருக்குன்னு சொல்லி நம்பிட்டு புது சப்ஸ்கிரைபர் வரமாட்டாங்க. அதனாலேயே வந்து மெனக்கெட்டு உட்காந்து ஒவ்வொரு கமெண்ட்டையும் அழிச்சிட்டு வந்திருக்கான் இந்த சுதர்சன். போட்ட உடனே போய் பார்த்தா அது வந்து ரிப்ளை வீடியோல எனக்கு ஏமாற்றம். சரி எப்பயும் போல நம்ம ஜாலியாக கமெண்ட்ஸ் படிப்போம் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தேன். நல்ல கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இன்னும் என்ன பைத்தியக்காரவே நினைச்சிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் டாப்ல இருந்துச்சு. சரி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வந்து படிக்கலாம்னு பார்த்தா அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து காணாமல் போயிடுச்சு. அப்பதான் கீழே வந்து மக்கள்லாம் வந்து என்னங்க கமெண்ட்ஸ் டெலிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஒரு பெரிய மனுஷன் அழகா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது நம்ம சேனலை பாசிட்டிவாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ரீசெண்டாக அவனோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிவ் அவே கொடுக்குறேன், இந்த ப்ராடக்ட் கொடுக்குறேன், அந்த ப்ராடக்ட் கொடுக்குறேன், எல்லாமே கிவ் அவேன்னு சொல்லியே வந்து வீடியோ போட்டிருக்கான். அப்போ தான் வந்து மக்களை நாக்க தொங்கு போட்டுக்கிட்டு ஒரு ஃபோன் ஃப்ரீயாக கிடைக்குன்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏறிடும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் பண்ணுங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரே கேட்குறா. ஏன்னா பாசிட்டிவாக யூடியூப்பில் ஒரு வீடியோ கீழே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா வந்துச்சுன்னா யூடியூப் வந்து இது நல்ல சேனல் போனதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அதனால நாம இப்படி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் நம்ம சுதர்சன். 25,000 ரூபாய் ஒருத்தருக்கிற ரியல்மி 14 ப்ரோ, 30,000 ரூபாய் ஒருத்தருக்கிற ரியல்மி 14 ப்ரோ பிளஸ் ரெண்டுமே உங்களுக்கு தான். எஸ் நம்ம கிவ் அவே பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். சிட் ஃப்ரீக்வன்சி வீடியோவில் பார்த்தேங்க, இந்த சுதர்சனும் நம்ம விஜய் கார்த்திகேயன் ஒரு கான்வர்சேஷனில் பேசிட்டு இருக்காங்க. அதில் சுதர்சன் சொல்கிறான், கிவ் அவேன்னு சொல்லிட்டு நான் வந்து ட்விட்டரில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், டக்குன்னு பார்த்தீங்கன்னா 20K ஃபாலோவர்ஸ் வந்து டக்குன்னு வந்துட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு 2 லட்சம் செலவுன்னா கூட 20 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். ஏன்னா கிவ் அவேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. நம்ம இத்தனை நாளாக மாட்டு வச்சு தான் நான் சப்ஸ்கிரைபர் ஏற்றிட்டு இருந்தோம். இப்போ ரியல் சப்ஸ்கிரைபரே கிடைச்சிருவாங்க. எந்த அளவுக்கு செலவு பண்ணுறோமோ கிவ் அவேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர் நம்மளை தேடி வருவாங்க. எல்லாமே ரியல் சப்ஸ்கிரைபராக இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னான். ஏன்டா அப்போ இத்தனை நாளாக உனக்கு பின்னாடி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் பாட்டாக இருக்குமா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஃபேக்காக ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கிற மாதிரியெல்லாம் வந்து கிரியேட் பண்ண முடியும் போல இருக்குது. ஏன்னா இவங்க டெக் உலகத்தில் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணுவானுங்க போல இருக்கு. நானும் கூட இத்தனை நாள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரியல் சப்ஸ்கிரைபர் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாருமே பாட்டு போல. இப்போ அந்த மாதிரி கிவ் அவே கொடுத்தா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருவாங்கன்ட்டு ஒரு எண்ணம். அதாவது நம்மளாம் ஓசியில் வாங்குறதுக்கு அலையிறோம்னு சொல்லி அவன் சொல்றான். சின்ன ப்ராடக்டா பார்த்து கொஞ்சம் 10,000 15,000 செக்மெண்ட்ல இந்த மாதிரி ஃப்ரீ வீடியோஸ் கேட்கறாங்கல்ல சில பேர். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு திடீர்னு வந்து விவோ வந்து ஃப்ரீ வீடியோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி 5 ஃபோன் கிவ் அவே கொடு, 10 ஃபோன் கிவ் அவே கொடு, நான் ஃப்ரீ வீடியோ பண்றேன் அந்த மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னா யூடியூப் சப்ஸ்கிரைபர் கூட
இப்பெல்லாம் யார் கண்ணுக்கும் பெருசா தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். பிராண்ட் சைட்லன்னா சவுத் இந்தியால ஓகே விட்டுருவாங்க. அந்த ட்விட்டருக்கு நம்ம போராட்டமே ஒரு போராட்டம். அதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கு. நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. 20,000 ஃபாலோவர்ஸ் ட்விட்டர்ல ஏறி இருக்கு. நம்ம இப்படி அடிச்சோம்னா இது இந்த போன் என்ன 20,000 25,000 அதுக்கு 2 லட்ச ரூபா செலவு பண்ணா கூட அசால்ட்டா நம்ம ஒரு இதுல வந்து ஒரு 1 லட்சம் ஃபாலோ எடுத்துட்டு நம்ம அதுல இருந்து இது பண்ணிடலாம் போலியே. நம்ம வெளியே எங்கேயா ஸ்பெண்ட் பண்ணி ஏற்றதுக்கு ஆட்டோ ஜென்ரேட்டர் அப்படின்றதுக்கு இது ரியல் ஃபாலோவர்ஸா மாறிடும். ரியல் ஃபாலோவர்ஸா? அப்போ மற்றவங்க யார் பாட்டா? அதான் சப்ஸ்கிரைபர் போட்டு இறங்கவே மாட்டேங்களா? பெருசா இன்னைக்கு பிளான் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு 10 வீடியோ போட்டா கூட 2 லட்சம் வியூ இது ஃபாலோவர்ஸ் ஏற்றிடலாம். நம்ம ஒரு 20 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணா கூட அது அந்த அளவுக்கு ஒர்த்து. ஏன்னா அதுக்கு அடுத்து நம்ம ட்விட்டர் வச்சு நம்ம பயங்கரமா கேம்பெயின்ஸ் பண்ணலாம் நிறையா. ஆமாம்மா, டெஃபினட்டா. பாத்துங்க எப்படியெல்லாம் நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான்ட்டு, எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணி வச்சிருக்கான்ட்டு. இன்னமும் பார்த்தீங்கன்னா கிவ் அவேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கா. தயவு செஞ்சு அவன் சேனல் பக்கம் எட்டியும் கூட பார்த்துடாதீங்க. சித் ஃப்ரீக்வன்சி சேனல்ல இந்த ஸ்கேம் வீடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறமா சின்ன கிரியேட்டர் தான் வந்து இந்த ஸ்கேமை பத்தி பேசுறாங்க. பெரிய கிரியேட்டர்லாம் என்ன பண்றானே தெரியல. ஏன்னா ஒருத்தர் ஃபேக்கான ரிவ்யூஸ் கொடுத்துருக்கா, மக்களை ஏமாத்திருக்கா, பிராண்டு கிட்ட கோடிக்கணக்கில் பணம் வாங்கி சம்பாதிச்சிருக்கா. அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் ரிவ்யூன்னு சொல்லிட்டு டக்குன்னு சேவ் பண்ணிட்டு 1 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இத்தனை நாளாக இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி ஃபேக்கான ரிவ்யூலாம் கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் கிவ் அவேன்னு சொன்னால் மக்களை நாக்க தொங்க போட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசியிருக்கா. இப்படியெல்லாம் ஸ்கேம் பண்ணவங்களை யாராவது ஒருத்தராவது எக்ஸ்போஸ் பண்ணணுமா இல்லையா? ஏதாவது ஒரு பெரிய கிரியேட்டர் இவங்க பண்ணதெல்லாம் தப்பு இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட்டராக இருந்துட்டு யாருமே வந்து அந்த ஸ்கேமை எதிர்த்து எக்ஸ்போஸ் பண்ணவே கிடையாது. இந்த மதன் கௌரி மாமான்லாம் என்ன பண்ணுறானே தெரில. அமெரிக்காவில் ஒரு பிரச்சனை என்ன பேசுகிறா, ரஷ்யாவில் ஒரு பிரச்சனை என்ன பேசுகிறா, ஜப்பானில் ஒரு பிரச்சனை என்ன பேசுகிறான். ஆனால் உன் கிரியேட்டர் இப்படியெல்லாம் ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு சுற்றிட்டு வந்திருக்கான். அவனை பற்றி ஏன் நீங்கள் பேசவே இல்லை? ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். பாகிஸ்தான்ல ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து ஒரு ட்ரெயினை கடத்திட்டாங்க. ஏன்னா நீங்களும் சைடில் பணம் வாங்கிட்டு தானே வீடியோஸ் போட்டிருக்கீங்க. அதனால தானே நீங்கள் அந்த ஸ்கேமை பற்றி பேசுகிறதுக்கு பயப்படுறீங்க. எங்கே நம்ம பேசுனா நம்மளோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்து ஒரு வீடியோ வந்துடுமோ, நம்ம பேர் டேமேஜ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க. இப்படி இருக்கிற போது எப்படி உங்களையெல்லாம் நாங்கள் ஒரு கிரியேட்டர்னு மதித்து எப்படி உங்களையெல்லாம் நாங்கள் பின்னாடி பார்க்கறதுனே எங்களுக்கு ஒரு வெக்கக்கேடாக இருக்குது. ஓகே, சித் ஃப்ரீக்வன்சி வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுட்டு வரணும். ஒரு அட்வொகேட்டுங்க, விக்னேஷ் முத்துக்குமார்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட். இவர் வந்து ஃபஸ்ட்டாக சுதர்சன் வந்து ஐகுட் டெக் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தார்ல, அந்த வீடியோ பார்த்து எமோஷ்னல் ஆகி என்னடா இப்படி ஒரு டெக் யூடியூபருக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு, சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, அந்த சேனலில் இப்படியெல்லாம் தப்பாக மேனிபுலேட் பண்ணி இவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இப்போ அவரை வெளியே துரத்தி விட்டாங்களேன்னு சொல்லிட்டுலாம் எமோஷ்னலாக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. சேர வேண்டியது இருக்கு உங்களுக்கு. என்ன இப்போ எக்ஸாம்பிள் இவர் வந்து 50 to 60 lakhs வர வேண்டியது இருக்குன்னு சொல்றாரு பார்த்தீங்களா. இதெல்லாமே அவருக்கு லீகலாக டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா 100% வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ 100% இதை வாங்க முடியும். அந்த வீடியோவை நம்ம சித் ஃப்ரீக்வன்சி பார்த்துட்டு அவங்க லைட்டாக கலாய்ச்சி விட்டாங்க. என்னன்னா, ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறீங்க, இவனே ஒரு ஃப்ராடு பையன், அப்படி இருக்கிற போது இவன் பின்னாடி என்னென்ன தப்பு நடந்திருக்கு, இவன் பின்னாடி என்னென்ன ரெக்கார்டு இருக்குது, என்ன டேட்டாஸ் இருக்குது, இதெல்லாம் R&D பண்ணாமல் எப்படி நீங்கள் வந்து சுதர்சனுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. நான் வந்து இந்த சுதர்சனுக்காக போராடி அவரோட சம்பளத்தை எல்லாம் அவருக்கு எவ்வளோ செட்டில்மெண்ட் வர வேண்டியிருக்கோ அதெல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அட்வொகேட் வந்து சொல்லியிருந்தாரு. இப்படி ஒரு ஃப்ராடுத்தனமான இவ்வளோ கான்வர்சேஷன் நடந்திருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கு, இவனும் சேர்ந்து தான் மக்களை தப்பான வழியில் மேனிப்புலேட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமையே நீங்கள் எப்படி ஒரு மக்கள் மத்தியில் இப்படி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு காமெடியாக ஓட்டி அந்த எக்ஸ்போஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து கடுப்பான நம்ம அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தார் 1 மந்த்துக்கு முன்னாடி. அந்த வீடியோவில் என்னென்னா, நான் வந்து இந்த டெக் பாஸ் சுதர்சன் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியல, நான் வந்து அவர் வீடியோ நம்பித்தான் வந்து அவர் இப்போ நல்லவர்னு நினச்சிட்டு தான் வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக நான் பேசியிருந்தேன். ஆனால் சித் ஃப்ரீக்வன்சி வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு தெரிஞ்சதுன்னு சொல்லி அவர் ஃப்ராடுங்கிறத ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி அவன் ஃப்ராடுங்கிறதுனால அவனையெல்லாம் நம்பாதீங்க, அவனை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் எப்படி நீங்கள் என்னை பற்றி பேசலாம்? நான் ஒரு அட்வொகேட்டு, நான் வந்து சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுவேன். என்னோடய சேனல் மிகப்பெரிய சேனலு, எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிற போது என்னை பற்றி நீங்கள் எப்படி இப்படி பேசலாம்? அப்போது நான் இவ்வளோ பெரிய சேனல் வச்சுருக்கேன், நான் இவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறனால என்னை மேலேருந்து தூக்கி கீழே இழுத்து போட்டுடலான்னு நினச்சி என்னை பற்றி பேசுகிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வியூஸுக்காக பேசுகிறீங்களா, ஒரு ஃபேமுக்காக பேசுகிறீங்களா? இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான டாபிக் எடுத்து பேசல, ஃபேமஸ் ஆகிடலாம், இந்த பெரிய ஆளுகளெல்லாம் பற்றி பேசினா டக்குன்னு குயிக்காக ரீச் ஆகிடலாம், இந்த காசுக்கு வேண்டி இப்படியெல்லாம் பேசுகிறீங்களான்னு சொல்லிட்டு அந்த அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் ஓவராக பேசிட்டு அப்படி
பிரசன்டேஷனோ இல்ல நீங்க செமினாரோ நீங்க பண்ணும்போது நீங்க 3 டாபிக் பேசும்போது ஒரு வேர்டு வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுது, நார்மல் எரர் தான். இந்த எரர் தான் பெரிய தப்பா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோல என்ன பண்றீங்கன்னா இன்டென்ஷனலா மக்களை வந்து மேனிபுலேஷன் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க நிறைய பேர். ஆனா நீங்களே மேனிபுலேஷன் பண்றீங்க, மக்களை வந்து இன்டென்ஷனலா மிஸ்கைட் பண்றீங்க. நான் இந்த விஷயத்தை தான் சொல்றேன்னு சொல்லிருக்கீங்க. 100% நான் எதுக்காக சொல்லிருக்கேன், அந்த ஆக்சுவல் கண்டென்ட் விட்டுட்டு ஒரு ஸ்லிப்போட கண்டென்ட் வச்சுட்டு நீங்க வந்து ஸ்லிப்போட கண்டென்ட் சொல்றீங்க, போட்டு காட்டுறீங்களே. இந்த மாதிரி சின்ன விஷயத்த பெரிய விஷயமா மக்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி யார் போடுவான்னு பாத்தீங்கன்னா இவன் மேல இருக்கா, இவனை பிடிச்சி கீழே எடுத்து நம்ம மேல போலாம், சோ நம்ம வந்து க்ரோ ஆகலாம், நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கிறவங்க தான் போடுவாங்க. நீங்க இப்பதான் இந்த விஷயத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்றீங்க. நான் ரெகுலரா இந்த மாதிரி விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற போது நீங்க எப்படி அவங்கள காசுக்காக பண்ற, ஒரு ஃபேமுக்காக பண்ற, ரீச்சுக்காக பண்ற அப்படின்ட்டுலாம் பேசலாம். மிஸ்டர் விக்னேஷ் முத்துக்குமார், நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. இவர் வந்து இப்படியெல்லாம் பேசுறதுனால சித்ரீக்வன்சி வந்து கடுப்பாயி, நான் என்ன உங்களை பற்றி தப்பாக பேசிட்டேன், நீங்கள் கரெக்டான ப்ராப்பராக R&D பண்ணாமல் ரிசர்ச் பண்ணாமல் டக்குன்னு நீங்கள் எப்படி ஒரு வீடியோ போடுவீங்க? நீங்கள் கோர்ட்டுக்கு ஒரு கிளைண்ட்டை கூப்பிட்டு போகிறீங்கன்னா அந்த கிளைண்ட் மட்டும் சொல்கிறத காதில் வாங்கிட்டு அங்கே உண்மையாக என்ன நடந்தது, என்ன சம்பவம் நடந்தது, இந்த கிளைண்ட் உண்மையாக தப்பு பண்ணாரா இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் ஜட்ஜு முன்னாடி போய் நின்றுட்டு இல்லை யுவர் ஆனர் இவர் சொல்கிறத நம்பி வந்தேன், அப்புறம் பார்த்து இங்கே வேறு என்னமோ நடந்திருக்குது, ஐ எம் வெரி சாரி யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிடுவீங்களா அப்படின்லாம் வந்து சித்ரீக்வன்சி கேள்வி கேட்டாங்க. அதையெல்லாம் வந்து நம்ம அட்வொகேட்டு விக்னேஷ் முத்துக்குமாரால் ஜீர்ணிச்சிக்க முடியல. என்னடா இப்படி நம்ம கேள்வி கேட்டாங்களே அப்படின்ட்டு. அதனால் இவங்க ப்ராப்பராக கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம விக்னேஷ் முத்துக்குமாரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிடுச்சு. அதனாலேயே வந்து இவர் வந்து வாய் விட்டார், நீ ஃபேமுக்காக பண்ற, காசுக்காக பண்றேன்ட்டு. சில ஸ்கேம்ஸ் எல்லாம் மக்களுக்கு தெரிய வந்தது. எக்ஸாம்பிள் அமலா சாஜி கேஸ், அது நியூஸ் மீடியாலாம் கவர் பண்ணாங்க. ஏகப்பட்ட விஷயம் பேசிருக்கேன். எனக்குன்னு சோஷியல் மீடியால ஹிஸ்டரி இருக்கு. நீங்க வளரணும்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷன் இருந்துட்டு மக்களுக்கு ஆல்ரெடி நல்லது செஞ்சவன காலை பிடிச்சி இழுத்துட்டு அவனை பேசி தப்பா போர்ட்ரேட் பண்ணி நீங்க வந்து மேல இருக்கவனை வந்து காலை பிடிச்சி இழுத்துட்டு நீங்க வளர பாக்குறீங்க. நான் உங்க காலை பிடிச்சி இழுக்கிறேன்னா மிஸ்டர் அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் மிஸ்டர் சுதர்ஷனுக்கு சாதகமாக இந்த வீடியோவில் பேசி பீப்பிள் மேனிபுலேட் பண்ணுறாரு அப்படின்னு என் வீடியோ நான் சொன்னேன்னா, இல்லை லா படிச்சுட்டு இவருக்கு இது கூட தெரியல அப்படின்னு உங்களை இறக்கி பேசுற மாதிரி ஏதாவது பேசணும்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் அந்த வீடியோக்கு என்ன சம்பந்தம்? இது உங்களை எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி துடிக்கிறீங்களே. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம சித்ரீக்வன்சி ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. என்ன சம்பவம்னா, நான் காசுக்காகத்தான் பண்ணுறேன்னா, நான் இந்த வியூஸ்க்காகத்தான் பண்ணுறேன்னா, நான் 0 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போதே வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் பற்றிலாம் எக்ஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரீசெண்டாக ஒரு 3-4 எக்ஸ்போஸ்ட் ஸ்கேம் வீடியோலாம் போட்டிருக்காங்க. அப்படி நான் 0 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போதே வந்து மிகப்பெரிய அரசியல்வாதியை பகைச்சிக்கிட்டேன், நம்ம ஏ நந்தாவை பற்றி பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கிரியேட்டர்ஸ் பற்றியெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். அவங்க பண்ண ஸ்கேமில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் என்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மி தான். அவங்க நான் 0ல் இருக்கும்போது அப்படித்தான் பேசினேன். இப்போ எனக்கு ஒரு 1 லேக் பக்கமாக சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இப்போவும் நான் அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் ஃபேமுக்காகவும் காசுக்காகவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் அப்படி பணத்தை மதித்து பணத்துக்காகத்தான் இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போது நான் வந்து வியூஸ்க்காகத்தானே பேசுகிறேன், காசுக்காகத்தானே பண்ணுறேன், ஒரு ஃபேமுக்காகத்தானே பண்ணுறேன் அப்படின்னு தானே நினச்சி நீங்கள் பேசுகிறீங்க. இன்னிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட சேனல் வருமானத்திலிருந்து 70% வந்து சேரிட்டிக்கு போயிடும், 30% வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போயிடும். நான் வந்து இதுலேருந்து ₹1 கூட இன்கம் நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். அதை பற்றின ஒவ்வொரு மாதமும் எனக்கு எவ்வளோ யூடியூப்பில் எவ்வளோ வருமானம் வந்துச்சு, அந்த வருமானத்தை எப்படி நான் ட்ரஸ்ட்டு கொடுத்தேன், எப்படி வந்து சப்ஸ்கிரைபர் கொடுத்தேன் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளனேஷனாக ஒவ்வொரு வீடியோவும் நான் போடுவேன். அதனால் பாருங்கள். இனிமேல் யாராவது என்னை வந்து நீ காசுக்காக பேசுகிற, நீ வியூஸுக்காக பேசுகிற அப்படின்ட்டு யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சித்ரீக்வன்சி மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி விட்டுருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் எப்போ உங்களுக்காக கேள்வி கேட்டாலும் தப்பு பண்றவங்களோட ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, அந்த பொண்ணுக்கும் யூடியூப்ல இருந்து காசு வருது இல்லை, அதனால தான் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு மட்டும் யூடியூப்ல இருந்து என்ன கல்லடியா வருது, பரவாயில்ல, நீங்க அந்த ஒரு டிஃபரன்ஸ் கார்டு வச்சிருக்கீங்களா, அதையும் என்கிட்டே கொடுத்துருங்க. ஏன்னா சித்ரீக்வன்சி இஸ் கோயிங் நான் ப்ராஃபிட்டபிள். இந்த ரெவன்யூவை நான் 70-30 அப்படிங்கிற ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ண போறேன். 70% வந்து சேரிட்டபிள் காஸ்ட்க்கு போயிடும், அது டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும், அதை உங்களுக்கு காட்டுறேன். 30% வந்து சித்ரீக்வன்சியோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே போயிடும். when I say my family I mean it. இதுக்கு மேலே சித்ரீக்வன்சி சேனல் ஜெனரேட் பண்ற எந்த வகையான ரெவன்யூவா இருந்தாலும் அது இப்படி தான் ஸ்ப்ளிட் ஆகும். அது இப்போ 2 லட்சமா இருந்தாலும் சரி, 2 கோடியா மாறினாலும் சரி. ஆனால் எந்த ஒரு யூடியூபருமே வந்து இப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து உண்மையாக வீடியோ போட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லி மக்களுக்கு இதெல்லாம் தெரியணுங்கிறக்காகத்தான் வீடியோ பண்ணாங்களே தவிர்த்து, இந்த மாதிரி பெரிய பெரிய கிரியேட்டர்ஸை பகைச்சிக்கிட்டு அவங்கள ஸ்கேம் பண்ணிட்டு ட்ரோல் பண்ணிட்டு வீடியோ போட்டால் நம்ம ஃபேமஸ் ஆகலாம், லட்சக்கணக்கில் பணம் சம்பாரிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சித்ரீக்வன்சிக்கு சுத்தமாகவே கிடையாது. ஆனால் இவங்க இந்த மாதிரி வேறொரு ஆங்கிளிருந்து பார்க்குற ஆளுகளுக்குலாம் என்ன தெரியுதுன்னா, இவங்க ஃபேமுக்காக பண்ணுறாங்க, ஃபேமஸ் ஆகணும் பண்ணுறாங்கன்ட்டு ஈஸியாக சொல்லிடுறாங்க. ஆனால் இதுக்கு மேலே எப்படி அவங்கள கலாய்க்க முடியும், எப்படி அவங்கள சொல்ல முடியும்? ஏன்னா அவங்க யூடியூப் வருமானம் ஃபுல்லாகவே ட்ரஸ்ட்டுக்கும் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கொடுக்கறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம்
இப்போ நீங்கள் சித் ஃப்ரீக்வன்சி கிட்ட இருந்து ஏதாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன வேலையெல்லாம் சொல்லுவீங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியாவது யோசிப்பேன் இந்த இஷ்யூ எடுத்து பேசினா அட்டென்ஷனுக்காக வியூஸ்க்காக அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு. ஆனால் இனிமே ஒரு பொண்ணா இருந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்கேமை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு சித் ஃப்ரீக்வன்சியை நீங்கள் அப்ரிஷியேட் தான் பண்ணியிருக்கணும். அவங்க டிமோட்டிவ் பண்ணியிருக்கக்கூடாது. நீ காசுக்காக பண்ணுற, நீ ஃபேமுக்காக பண்ணுற அப்படின்ட்டு கேவலமான சீப்பான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு அட்வொகேட்டுங்கிறத மறந்துட்டீங்க. நீங்களும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அதனால் தயவு செஞ்சு R&D பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணுங்க, எங்கே என்ன பிரச்சனை நடக்குது, அதுக்கு முன்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்குது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, மக்களுக்கு வீடியோ போடுங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரியேட்டரை கேவலமாக நீங்கள் சித்தரித்து நீங்களும் அடோடா கிரியேட்டர்ஸ் மாதிரி வேலையை பண்ணாதீங்க. இதுதான் நம்ம சேனலோட வேண்டுகோள். ஓகே, இதுதான் வந்து சித் ஃப்ரீக்வன்சி எக்ஸ்போஸ் பண்ண விஷயங்கள். இனிமேல் வந்து சித் ஃப்ரீக்வன்சி எதுக்கு பயப்பட போகிறதில்ல. ஏன்னா அவங்க சேனல் வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் அவங்களோட இன்கம் எல்லாமே ட்ரஸ்ட்டுக்கு போயிடும், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போயிடும். இவங்க இனிமேல் யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை. நீ எவ்வளோ ஸ்கேம் நடந்தாலும் ஒத்த ஆளாக தனி ஆளாக நின்று சண்டை போட போகிறாங்க. ஏன்னா பெரிய பெரிய கிரியேட்டர்லாம் வாயை திறக்க மாட்டானுங்க. அதனால் சித் ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் தனியால் நின்று இவ்வளோ விஷயங்களையும் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை இந்த சித் ஃப்ரீக்வன்சி சேனலுக்காக கொடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி உண்மையை பேசுகிற கண்டென்ட் கிரியேட்டர் இந்த நாட்டுக்கு தேவை. அதனால் எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட்டை கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம சப்போர்ட்டை கொடுப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த ஸ்கேமை பற்றி தெரியாத உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான ஒரு ரோஸ்ட் வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.